உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ மார்னிங் எழுந்ததுக்கப்புறமா டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சோழன் பார்க்குறாரு. நிலாவை பார்த்துட்டு, ஏங்க ஆஃபீஸ் கிளம்பல இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. கிளம்பணும் சோழன், அவங்க ஆஃபீஸ்க்கு போகணுன்னாலே முன்னாடியெல்லாம் ஒரு ஆர்வமாக கிளம்பி போவேன். இப்போ அங்கே போகணுன்னாலே ஒரு மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த ராகவ திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் அப்படியே தான் இருக்கான், அவன்லாம் திருந்த மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் நான் எதுக்காக போயிட்டுருக்கேன்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணுங்கிறீங்களே, அதுக்காக தான் நானும் பொறுத்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. பொறுத்து போயிட்டுருக்கீங்களா? ஏன் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ரோடு எடுத்தோடனே ஹை பிச்சுக்கு போகாதீங்க, நான்லாம் ஒன்றும் பண்ணலை, உங்கள் பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கிறேன்னு தான் அன்றைக்கி சொல்லிட்டீங்களே, என்ன பண்ணுறது, என் மனசு தான் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலாவுக்கு சிரிப்பு வந்தாலும் அப்படியே அதை காட்டிக்காமல் அப்படியே சோழனை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் கிளம்பிட்டு சொல்லுங்கள், நான் விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல சோழன், உங்களுக்கு ஒர்க் இருந்தால் போய் பாருங்கள், நான் கிளம்பி ஆட்டோவில் கூட போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அந்த வழியாக தான் இன்றைக்கி போகணும், அங்கே போய் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் நீங்கள் கிளம்புங்க, நான் அப்படியே உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னோடனே, சரி யாரா அங்கேருந்து வராரு, என்னப்பா கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. இன்னும் இல்லை, நான் இதோ கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா கிளம்பிட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டேன், சாப்பிட்டு இதை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பல்லவன் உட்காந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு மொபைலில் வந்துட்டு காயத்ரி கூட சாட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு, டே என்னடா கிளம்பி உட்காந்துட்டு நீ பாட்டுக்கு மொபைலில் நோண்டிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே குரூப் சாட் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னோடனே இப்போ சோழன் பார்க்குறாரு. ஏண்டா காலேஜுக்கு போகிறப்ப கூட நீ குரூப் சாட்டு தான் பண்ணுவியா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, பசங்கள்லாம் கிளம்பிட்டானுங்களாம், அதான் எங்கே வரானுங்க என்னென்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ நடத்துடா அப்படிங்கும்போது பல்லவன் வந்து சோழனை பார்த்துட்டு அப்படியே சாட் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. ஸோ அப்போது பல்லவனோட பிளான் என்னென்னா, அவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி ட்ரீட் நம்ம தான் பண்ணணும் அப்படிங்கும்போது காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரன் கிட்ட, ஆனால் எனக்கு ஒரு 2000 ரூபா பணம் வேணுண்ணே அப்படிங்கிறாங்க. 2000 ரூபாயா, எதுக்குடா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, பசங்களாம் சேர்ந்து ஒரு புக்கு வாங்கணுண்ணே, அதனால் 2000 ரூபா போட்டு அப்படியே வாங்க போகிறோண்ணே, ஆளுக்கு ஒரு புக்கு அப்படிங்கிறாங்க. அப்படியாடா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்போது நடேசன் இருந்து பார்க்குறாரு. ஏண்டா நிஜமாவே படிக்கிறதுக்கு தான் வாங்குறியா அப்படிங்கிறாங்க. வேறு எதுக்கு வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. சரி வாங்கிக்க, உங்கள் அண்ணங்காரன் தான் இருக்கானே எடுத்து நீட்டுறதுக்கு அப்படிங்கிறாங்க. விடுங்கப்பா, அவன் புக்கு வாங்க தானே கேட்குறான் அப்படிங்கிறாங்க. சரிடா, நான் என்ன சொன்னேன்ப்பா, ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ பல்லவனும் அந்த 2000 ரூபாய் வாங்கிட்டு, இப்போ சரி நீ நான் கிளம்பவா, நீங்கள் அண்ணன் கூட தானே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டா பல்லவா, வா அப்படியே பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்குவீல அப்படிங்கிறாங்க. இல்லை நீ பரவாயில்ல, நான் அப்படியே நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ நிலா கிளம்பி வந்ததுமே சோழனுமே ரெடியாக இருக்காரு. போகலாமா சோழன் அப்படின்றாங்க. நான் ரெடி தாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. போகும்போதே வந்துட்டு நிலா அப்படியே ஒரு மாதிரி உம்மனே வரும்போது சோழனே பார்த்துட்டு கேட்குறாரு. ஏங்க நிஜமாவே உங்களுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு பிடிக்கல தானே போகிறதுக்கே அப்படிங்கிறாங்க. பிடிக்கல தான், வேறு என்ன பண்ணுறது, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏங்க பிடிக்காமல் ஒன்று பண்ணுறீங்க, இந்த வேலை உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதுன்னு எனக்கு தெரியும், உங்கள் வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் வேலை செய்கிற இடம் பிடிக்கல, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. விடுங்க சோழன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு வேலையை தூக்கி போட்டு வந்துட்டே இருங்கங்க, பார்த்துக்கலாங்க, சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகாதீங்க, உடம்புக்கு நல்லது இல்லை அதெல்லாம் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ டென்ஷன் ஆனேன் அப்படிங்கிறாங்க. யார், நீங்கள் தானே, டென்ஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு காரணமே வேணாங்க, எதுக்கு வேணால் நீங்கள் எப்படி வேணால் டென்ஷன் ஆவீங்க அப்படிங்கிறாங்க. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க, நான் என்ன டென்ஷன் ஆனேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒன்றும் இல்லை, நீங்கள் டென்ஷனே ஆகாதீங்க, இந்த விஷயத்தை வச்சு இன்னொன்று ஒரு டென்ஷன் ஆகுறீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா சிரிச்சுக்கிட்டே திரும்பிக்கிறாங்க. ஸோ நிலா ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா திவ்யாவும் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு வா நிலா அப்படின்றாங்க. வரேன் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அன்னைக்கு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நிலா வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, நிலா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன திவ்யா அப்படின்னு கேட்டோன்னே இப்போ திவ்யா சொல்கிறாங்க, இது மாதிரி நீ ஜாப் கேட்டுட்டு இருந்தில்ல, எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ வேணால் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. சரி எங்கேன்னு சொல்லு, நான் ரெஸ்யூம் போடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் எல்லாமே அனுப்பி வைக்கிறேன், நீ எதுக்கும் அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிசைன் பண்ண, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத அப்படிங்கிறாங்க. சரி திவ்யா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா திரும்ப கேட்குறாங்க. ஏன் திவ்யா நீ இங்கே தான் இருக்க போறியா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்குமே உன்கிட்ட ட்ரீட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பிடிக்கல தான், என்ன பண்ணுறது, எனக்கு ஹாஸ்டல் இங்கே தானே பக்கத்தில் இருக்குது, இங்கேருந்து போகிறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், அதான் ஒரே யோசனையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னுறாங்க. சரி நிலா நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிட்டேன், நீ பார்த்துட்டு உனக்கு எப்போ இதாக இருக்கோ நீ போய் பார்த்து அவங்கக்கிட்ட பேசிட்டு போய் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி ஓகே திவ்யா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பார்க்குறாங்க. என்ன இன்னும் ராகவ் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் அவர் வரலை, அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான், அதனால் அவர் ஒரு 2 மணி நேரம் கழித்து வருவாருன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ 2 மணி நேரம் கழித்து ராகவ் வராரு.
வந்ததுமே வந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே வந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு மாதிரி கோவத்திலே பார்த்துட்டு, "என்ன பண்ணிட்டுருக்கீங்க? எல்லாரும் ஒர்க்கை டக்குன்னு முடிக்க மாட்டீங்களா? எப்போ பாரு கதை அடிச்சுட்டே இருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி அவர் ப்ராங்க் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்பயும் பண்ணார் போல இருக்குன்னு நினச்சிட்டு, திவ்யா டக்குன்னு, "என்ன ராகவ், இதுவும் ப்ராங்க் தானே? அன்னைக்கு மாதிரி தானே பேசுகிறீங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன எப்போ பாரு உங்ககிட்ட ப்ராங்க் பண்ணிட்டே இருப்பாங்களா? வேலை இருக்குது, டக்குன்னு பாருங்கள், எனக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு எல்லாம் அப்பப்போ எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கணும்" அப்படிங்கிறாரு. சரி ராகவ், நான் ஏதோ ரெடி பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யா பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நிலாவுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு இவர் அன்னைக்கு ப்ராங்க் பண்ணுறேன்னாரு, இன்னைக்கு வந்து இப்படி கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இப்போ கொஞ்ச நாளாக கத்திட்டு தானே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு ஒர்க்கை பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு கேபின்லேருந்து வெளியே வந்துட்டு, "நிலா ஒரு நிமிஷம் வாங்க" அப்படிங்கிறாங்க. அப்படியே திவ்யாவும் பார்க்குறாங்க. "என்ன நிலா உன்னை கூப்பிடுறாரு" அப்படிங்கும்போது, "தெரியலையே, என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன், ஏதாவது புது ப்ராஜெக்டாக என்னவோ" அப்படிங்கிறாங்க. "சரி சரி, எதுக்கும் போய் பார்த்துட்டு வா" அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போனோடனே பார்த்தா ராகவ் அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. "கூப்பிட்டீங்களா ராகவ்" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் கூப்பிட்டேன்" அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ராகவ்" அப்படின்னோடனே, "ஆமாம், என்ன புதுசாக ஜாப்ல நீங்கள் வேற எங்கேயோ தேடிட்டுருக்கீங்க போல்" அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா யோசிச்சுட்டே நிற்கும்போது, "நிலா உங்ககிட்ட தான் கேட்குறேன், வேற எங்கேயோ ஜாப்ல ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க போல்" அப்படின்றாங்க. "ஆமாம் ராகவ்" அப்படிங்கிறாங்க. "ஏன் இந்த ஜாப்க்கு என்ன உங்களுக்கு குறைச்சல்? சேலரிலாம் நல்லா தானே கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு நல்லா தானே பேக்கேஜ் வந்துட்டுருக்கு, அப்புறம் என்ன வேற எங்கேயோ தேடிட்டுருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. "ஏன் ராகவ் இப்படி கேட்குறீங்க? இது என்னோட பர்சனல், நான் எனக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே நான் தேடுவேன்" அப்படிங்கிறாங்க. "அது எப்படி இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு இடத்துல ஜாப் தேடுவீங்களா" அப்படிங்கிறாங்க. "ராகவ், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தான் என்னோட பிரச்சனை என்னன்னு தெரியும்ல, இங்கே என்னால் ப்ளசண்ட்டாகவே ஒர்க் பண்ண முடியல" அப்படிங்கிறாங்க. "என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? நான் என்ன பண்ணேன் உங்களை? நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க" அப்படிங்கிறாங்க. "என்ன ராகவ், நீங்கள் எப்போ பாரு என்ன ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்க, நான் வந்துட்டு எப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு வேண்டான்னு சொன்னேனோ அதுலேருந்து என்கிட்ட நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுறீங்க, என்னால் இங்கே பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியல ராகவ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க" அப்படிங்கிறாங்க. "அப்படின்னா நீங்கள் இந்த வேலையை விட்டு போனீங்க அப்படின்னா நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும், ஞாபகம் இருக்குல்ல" அப்படிங்கிறாரு. "என்ன ராகவ், நீங்கள் எனக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எனக்கு கொடுக்கலனாலும் என்னால் பார்த்துக்க முடியும், ஏன்னா என்கிட்ட டேலண்ட் இருக்குது, என்னால் அதை வச்சு சர்வே பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவுமே போல்டாக சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராகவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துடுது. "ஓ, அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு வேறு எங்கேனாலும் நீங்கள் வேலை பார்த்துருவீங்க, பார்க்குறேன் நானும்" அப்படிங்கிறாங்க. "பாருங்கள் நீங்களும்" அப்படிங்கிறாங்க. "இதை விட்டு நீங்கள் வெளியே போய் வேறு ஆஃபீஸில் என்னத்தை செஞ்சு கிழிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன்" அப்படிங்கிறாரு. "தாராளமாக பாருங்கள் ராகவ், என்னால் முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நிமிஷத்துலேயே டக்குன்னு ஐடி கார்டை கலட்டி அப்படியே ராகவ் கிட்ட போட்டுடுறாங்க. "என்னோட ரிசனேஷன் லெட்டரை நான் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. வந்த வேகத்துக்கு வேகமாக பேக் எடுத்துகிட்டு, "நான் கிளம்புறேன் திவ்யா" அப்படிங்கிறாங்க. "நிலா எங்கே கிளம்பிட்ட" அப்படிங்கிறாங்க. "நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன்" அப்படிங்கிறாங்க. "என்ன நிலா, அதுக்குள்ளே என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதானே" அப்படிங்கிறாங்க. "இல்லை திவ்யா, நான் அவர் பேசினது எல்லாமே எனக்கு எதுவும் ஏற்றுக்கவே முடியல, நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு ஃபோனில் பேசுகிறேன், நான் இதுக்கு மேலே இங்கே இருக்க விரும்பலை, நான் கிளம்புறேன்" அப்படின்றாங்க. "ஓகே, நீ கால் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. நிலாவும் வேக வேகமாக வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க நேராக ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ மதியான நேரத்துலேயே அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படிங்கும்போது வெளியிலே நடேசன் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு, "என்னம்மா இந்த நேரத்துலேயே வந்துட்ட" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் அங்கிள்" அப்படின்னோடனே, "என்னம்மா சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சோ" அப்படிங்கிறாங்க. "இல்லை அங்கிள், நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. "வேலையை விட்டியா, ஏமா" அப்படின்றாங்க. "இல்லை அங்கிள், எனக்கு பிடிக்கல, அவன் ரொம்ப என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறான், எவ்வளோ தான் நானும் பொறுத்துட்டு அங்கே வேலை பார்க்குறது, அதனால் எனக்கு பிடிக்கல" அப்படிங்கிறாங்க. "ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா, ஏமா இன்றைக்கி ஏதாவது பண்ணானா" அப்படிங்கிறாங்க. "இன்னைக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பேசல அங்கிள், நான் சும்மா வெளியில் பேசிகிட்டு இருந்ததை வச்சு அவன் எப்படியோ பார்த்துட்டான் போல இருக்கு" அப்படிங்கிறாங்க. "அவனுக்கு எப்படிமா தெரியும்" அப்படின்றாங்க. "இந்த டவுட் எனக்கும் இருந்துச்சு அங்கிள், நானும் அதை தான் கேட்டேன், நான் வெளியில் பேசிகிட்டு இருந்தது எனக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், அவர் இன்றைக்கி லேட்டாக வந்தார், எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பேசிக்கிறோங்கிறது என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவர் கேமராவில் பார்த்துருப்பார் போல், அப்போ நாங்கள் பேசிக்கிட்டதை கேட்டிருப்பார் போல், அதை வச்சு அப்படி பண்ணியிருக்காரு, நானுமே அதை கேட்டேன் அங்கிள்" அப்படிங்கிறாங்க. "சரி விடுமா, என்ன இந்த வேலையை விட்டால் வேறு வேலையே இல்லையா, விடுமா பார்த்துக்கலாம்" அப்படிங்கிறாரு. "அங்கிள் என்ன இப்படியே சொல்கிறீங்க எல்லாரும், இந்த வேலை எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல" அப்படிங்கிறாங்க. "மடி, வேலை உனக்கு முக்கியம்தாம்மா, நம்ம வேலை செஞ்சாலும் நமக்கு அந்த இடத்துல அதுக்கான மரியாதை இருக்கணும், நீ இப்போ தான் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாங்க, எல்லாருமே உன்னை வந்துட்டு நல்லா பண்ணாங்கன்னு எவ்வளோ சந்தோஷமாக வந்து சொன்னேன், ஆனால் அவனுக்கு அதை தக்க வச்சுக்க தெரியல, விடுமா, இதுக்கு மேலே அப்பனுக்கு அப்பனா உனக்கு நல்ல ஆஃபீஸ் கிடைக்கும், நல்லா நீ வேலை பார்ப்ப, உன்னோட திறமைக்கு நீ நல்லா வருவ, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாதம்மா, அது வரைக்கும் என்ன பண்ணலான்லாம் யோசிச்சுட்டுலாம் இருக்காத, நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல, அதை பற்றி எதுக்கு நீ யோசிக்கிற, உனக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் துணையாக இருப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ நிலா வந்து யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே நமக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு காலையிலேயே சோழன் சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது. "நீங்கள் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வேலையை
வேலையை தூக்கி போட்டு வந்துருங்கங்க. அப்படி எதுவும் நீங்கள் ஒன்றும் அவங்ககிட்ட வந்து அப்படி வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது. சரி, எப்படியாப்பட்ட வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் நினச்சி அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு சைடு சேரனை, அப்படியே சோழனை, அப்புறம் இப்போ நடேசன் சொல்லிட்டு போனது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு போய் அவங்க காஃபிலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வேலை முடிஞ்சு கரெக்டாக சேரனும் வராரு. வந்தோடனே என்ன பண்ணிலா இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்ட போல அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நான் மதியமே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மதியமே வந்துட்டியா, என்னப்பா சொல்கிற, இன்னைக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, எனக்கு அந்த வேலை பிடிக்கல, அதனால் நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்பா இன்னைக்கு எதுவும் பேசினாரா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, வழக்கம் போல தான், எனக்கு பிடிக்கல, அவன் ஒன்று பேசினா நான் ஒன்று பேசினேன், அதனால் எனக்கு அந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டு வந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. பரவாயில்லப்பா, விடுப்பானிலா, பார்த்துக்கலாம், என்னப்போ அந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை அப்படின்னோடனே, என்னண்ணே வீட்டில் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இதையே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமா, யாருப்பா அப்படிங்கிறாங்க. நான் வந்தோடனே அங்கிள் கேட்டாங்க, அங்கிள் கிட்ட நான் இப்படி சொன்னோன்னா அங்கிளும் இதை தான் சொன்னாங்க. ஏன் காலையிலே சோழன் போகும்போது அப்போவே நான் ஒரு மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆர்வமே இல்லாமல் இருக்கீங்க, முன்னாடிலாம் எப்படி கிளம்பி போவீங்க, இப்போ நீங்கள் இப்படி இருக்கீங்க, பரவாயில்லைங்க, பிடிக்கலன்னா தூக்கி போட்டு வாங்க பார்த்துக்கலான்னு அவரும் சொன்னார். எப்படி எல்லாரும் ஒரே மாதிரியே சொல்கிறீங்க, மற்ற விஷயத்துலலாம் அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஒன்று சேரன் சொல்கிறாரு, இங்கே பாரு பண்ணிலா, மற்ற விஷயத்தில் நாங்கள் எப்படி இருப்போமோ, ஆனால் உன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான்ப்பா இருப்போம் உனக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போவுமே நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது, சந்தோஷமாக அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ சோழனும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாரு. வந்த உடனே பார்த்துட்டு, ஏங்க காஃபி போட்டேன் குடிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க காஃபி போட்டிங்களா, என்னங்க நீங்கள் காஃபி போட்டேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நான் காஃபி போட்டால் குடிக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ, நான் எப்போங்க அப்படி சொன்னேன், கொடுங்க காஃபி கொடுங்க, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறாரு. இருங்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா கொண்டு வந்து காஃபியை குடிக்கிறாங்க. காஃபி குடிச்சிட்டே இருக்கும்போது, என்னங்க காஃபிலாம் போட்டிருக்கீங்க, ஏதாவது விசேஷமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் விசேஷம், ட்ரீட் வைக்க போகிறேன் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ட்ரீட்லாம் வைக்க போகிறீங்களா, என்னங்க காஃபி குடிக்கிறீங்க ட்ரீட் வைக்கிறேங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஜாப் ரிசைன் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னங்க காலையில் நான் சொன்னேனே அதனால ஏதோ ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன்னு இதை வச்சு என்ன ஏதாவது திட்டாதீங்கங்க, நான் ஏதோ சொன்னேன் அதனால நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் சொன்னீங்க தான், ஆனால் எனக்கும் தெரியும்ல எனக்கு இது எவ்வளோ முக்கியமானதுன்னு, நானே தூக்கி போட்டு வந்திருக்கேன்னா அப்போ எனக்கு எவ்வளோ அது பிடிக்கலன்னு யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சரிங்க அப்படின்ட்டு, ஆமாங்க ட்ரீட்லாம் வைக்கிறேன், நீங்கள் எப்போ வைக்க போகிறீங்க ட்ரீட்டு அப்படின்னோன்னு, சோழன் என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னால் நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா, ஏதாவது ஒரு இது சொன்னால் அதை பிடிச்சிட்டு இப்படி கேட்டுட்ருக்கீங்க, என்ன நீங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சும்மா கேட்டேன், ட்ரீட்டுங்கவும் ஹோட்டலுக்கு போகிறோமோ என்னமோன்னு கேட்டேன் அப்படின்றாங்க. ஹோட்டல் தானே போகலாம் ஒரு நாள் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சும்மா தாங்க கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க, இப்படி நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கு நான் தாங்க உங்களுக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் எனக்கு ட்ரீட் வைப்பீங்களா, என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. டக்குன்னு வந்துட்டு அப்படியே சோழன் யோசிக்கிறாரு. பக்கத்தில் பாண்டி இருந்துட்டு, டேய் நீ ஏன்டா எப்போ பாரு உன் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வாயை விட்டே பேசிடுறியடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாண்டா வாயிலே பேசிட்டல அப்படிங்கிறாங்க. என்ன 2 பேரும் முணுமுணுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ பாண்டி கேட்குறாரு, ஆமாண்டா அவங்க வேலையை விட்டு வந்ததுக்கு நீ எதுக்குடா ட்ரீட் கொடுக்க போகிற அப்படின்னோடனே, டேய் பாண்டி, இது கூடவா உனக்கு புரியல, அந்த ராகவோட பிரச்சனை இனிமேல் இல்லைடா, நான் அதை நினச்சி தினம் பயந்துட்டு இருந்தேன்ல, இனிமேல் அந்த ராகவ் நிலா கிட்ட பேச மாட்டான், நிலாவுக்கு மெசேஜ் பண்ண மாட்டான், அவ்வளோதான், நிலாவுக்கு ராகவுக்கு முடிஞ்சு போச்சுல்ல, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, அப்போ நான் ட்ரீட்டு கொடுக்கலாம்ல, நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிடா நீ நடத்து அப்படிங்கிறாரு. ஸோ ஈவினிங் வந்துட்டு நிலா அந்த சைடு பின்னாடி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ சோழனே போகிறாரு. அவங்க அப்படியே தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது போயிட்டு, என்னங்க ஜாபை விட்டுட்டு வந்துட்டோமே, இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அதை பற்றி யோசிக்கல, ஆல்ரெடி திவ்யா வந்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கா, அங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அதுக்காக நீங்கள் உடனேலாம் வேலைக்கு போகணுன்னுலாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க, உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லுங்கங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், இருந்தாலும் நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அதானே நான் வாங்கி கொடுத்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நான் தான் சந்தோஷப்பட்டுருவேனே, உங்களுக்கு அதை தான் பொறுக்காதே அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கும்போது, சரிங்க இனிமேல் எப்படியோ அவன் தொல்லை உங்களுக்கு இல்லைல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, ஏன் சோழன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா ராகவை பற்றி அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் தான் அவங்க ஆஃபீஸ்க்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா, இனிமேல் எதுக்குங்க அவன் அவங்கள தொந்தரவு பண்ண போகிறான் அப்படிங்கிறாங்க. அதுதான் இல்லை, நான் கடைசியாக அவன்கிட்ட ஐடி கார்டை கொடுத்துட்டு நான் கிளம்பும்போது அவன் சொன்ன வார்த்தை அப்படிங்கிறாங்க. அப்படி என்னங்க அவன் சொன்னான் அப்படின்னோடனே, நீங்கள் வேறு ஆஃபீஸ்க்கு போனாலும் என்னத்தை செஞ்சு கிழிக்கிறீங்கன்னு பார்க்குறேன்
பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே அவன் சவால் விட்டு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அவன் அப்படியே சொன்னால் அவன் என்னத்தை செஞ்சு கிழிக்க போகிறேன்னு உங்களை கேட்டிருக்கான்ல, அவன் ஏதாவது மட்டும் உங்களை வந்து வேறு ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனாலும் ஏதாவது தொந்தரவு பண்ணட்டும், நான் அவனை எப்படி கிழிச்சு தொங்க விட்றேன்னு மட்டும் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. சோழன் நான் உங்ககிட்ட ஒரு இது சொன்னால் கூட அதை வச்சு ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இதுக்காக தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்காக சொல்லாமலாம் இருக்காதீங்கங்க, எனக்கும் புரியும், அதுக்காக எடுத்தோன்னே இப்படிலாம் நான் பண்ணிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க, எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு அடிக்கிறேன் குத்துறேன் அப்படிலாம் போய் பண்ணிட்டு இருக்காதீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை எழுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் என் மேலே அக்கறையில் தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னும் போது அப்படியே நிலா முறைக்கிறாங்க. சரிங்க சும்மா சொன்னீங்கன்னே வச்சுக்கிறேன், என் மேலே அக்கறை இருக்குது, எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிலாம் நான் ஏதாவது சொன்னால் தான் உங்களுக்கு பொறுக்காதே, சரி நான் சொல்லலை போதுமா அப்படிங்கிறாரு. அப்படி நிலா சிரிச்சிட்டே இருக்காங்க. ஸோ சேரன் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கேட்குறாரு, ஏன்பா நிலா நம்ம ஏன்பா தனியாக ஏதாவது பண்ண முடியாதாப்பா அப்படிங்கிறாங்க. என்னென்ன தனியானா எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இப்போது ராகவ் வந்துட்டு அன்றைக்கி என்னை கூப்பிட்டு பேசினாருன்னு சொன்னல, அவர் வந்துட்டு அவரோட டிசைன் எல்லாமே இன்ஜினியர்கிட்ட சொன்னால் புரியாதுன்னு சொல்லிட்டு என்னையே தான் கூப்பிட்டு சொன்னார். அப்போ நீயும் ராகவ் மாதிரி தானேப்பா, அப்போ நீ ஒரு டிசைனை கொடுக்குற அப்படின்னா எங்களை மாதிரி நாங்களாம் வந்துட்டு அதை பண்ண முடியாதாப்பா, அந்த மாதிரி ஏன் நம்ம பண்ணக்கூடாது, நீ ஒரு ஆஃபீஸ்க்கு தான் போகணுன்னு இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைண்ணே, நம்ம அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்படிலாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அதை ப்ராப்பராக பண்ண முடியும், நம்மக்கிட்டே நிறைய கிளைண்ட்ஸ் வரணும்ல, வந்து நம்மக்கிட்ட கொடுத்தா தானே நம்ம அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. நிலா அதை பற்றிலாம் நீ கவலைப்படாதப்பா, எனக்கு நிறைய இன்ஜினியருங்க தெரியும், நான் இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட வேலை பார்த்துருக்கேன், அந்த மாதிரி அவங்கக்கிட்டலாம் பேசுகிறேன்ப்பா, அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம், நீயே ஒரு டிசைனை ரெடி பண்ணி கொடுக்க போகிற, அந்த டிசைனை வச்சு நானே மொத்தமாக அழகாக கட்டி உன் கையில் கொடுக்க போகிறேன், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம், நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே வந்துட்டு நிலாவுக்குமே சந்தோஷமாகுது. இதை கேட்டுட்டு பல்லவன் சொல்கிறாரு, சூப்பர்ண்ணே, அண்ணி வந்து ஆர்கிடெக்டு, அண்ணன் மேஸ்திரி, சூப்பராக கட்டினோன்னா அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கும், ஆனால் நம்ம ஏன் நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி டிசைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. உடனே பாண்டி இருந்துட்டு, டேய் பல்லவா நல்லா நீ வாயிலே வர வடை சுடுறடா அப்படிங்கிறாரு. என்னண்ணா இப்போ ஒரு ஆசையில் தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. செய்வோண்டா, நம்ம வீட்டுக்கு அவங்க தான் வந்து டிசைன் பண்ணி தர போகிறாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை நம்ம பண்ண போகிறோம், அண்ணன் தான் கட்ட போகுது, அதுவும் ஒரு நாள் நடக்க தாண்டா போகுது, அதுக்காக உடனே பண்ணணுன்னா எப்படிடா, அதை தாண்டா சொன்னேன் வாயில் வடை சுடுறேன்னு அப்படின்னோன்னே, அண்ணா நான் எப்போனா உடனே பண்ணணுன்னு சொன்னேன், அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நிலா வந்துட்டு ராகவ் கிட்ட வேலை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாலும் இப்போ ராகவ் வந்துட்டு அடுத்தடுத்து நிலா எங்கே போனாலும் அங்கே வந்துட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி கதைக்களத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தாண்டி நிலாவும் சோழனும் எப்போ சேர போகிறாங்க, அவங்க 2 பேர் சேர்ந்தாதான் சேரன் சந்தா கல்யாணமாக இருக்கட்டும், அதே மாதிரி வானதியோட பாண்டியோட கல்யாணமாக இருக்கட்டும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவெடுத்துகிட்டே உட்காந்துருக்காங்க வீட்டில். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.